தமிழ் சினிமா இப்போ மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கா? டேய் என்னடா இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த கேள்வியை நான் கேட்கலங்க, நிறைய ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் கேட்குறாங்க. 2025 கிட்டத்தட்ட 200 படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் தேட்டரில் நல்லா போன படம்னு பார்த்தா வெறும் 10லேருந்து 15 படம் தான் சொல்கிறாங்க. வர படத்தோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தா ஒன்று ஆவரேஜ் இல்லைனா புவர் தான். அதுபோக தமிழ் சினிமாவோட டாப் ஆக்ட்ரஸ் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்னுடைய தேடல் ரொம்ப நீண்டது. அண்ட் டாப் டைரக்டர்ஸ் எல்லாம் தெலுங்கு, ஹிந்தின்னு அதர் ஸ்டேட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு இவங்க சொல்கிற மாதிரி தமிழ் சினிமா உண்மையிலேயே பேடான ஸ்டேட்டில் இருக்கா, என்னதான் நடக்குதுன்னு பேச போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் இந்த ஒரே சீனை 10 நிமிஷம் எடுக்கிற ஃபிலிம்ஸு, இல்லைனா பெங்களூர் டிராஃபிக் மாதிரி ஸ்லோவாக நகர ஆர்ட் ஃபிலிம்ஸு, டோலோ போட்டு 5 நாள் நம்மளை தூங்க விடாமல் பண்ணுற டிஸ்டர்பிங்கான ஃபிலிம்ஸு, இதெல்லாம் பார்க்குற சினிஃபைல் ஒரு மூவி பஃப் கிடையாது. ஸோ இந்த படத்தை பார்த்துருக்கியா, அந்த படத்தை பார்த்துருக்கியா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கடிக்காதீங்க. அண்ட் உனக்கு படம் எடுக்க தெரியுமா, சினிமானா என்னன்னு தெரியுமா, நீ எல்லாம் சினிமா பற்றி பேச என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. 10லேருந்து 12 மணி நேரம் உழைச்சி அந்த காசில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குற எல்லாருக்கும் படத்தை பற்றி பேச தகுதி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷத்தில் 10லேருந்து 15 நல்ல படங்கள் தான் வருது. மற்ற எந்த படத்தோட ரிவ்யூ எடுத்து பார்த்தாலும் ஒன்று ஆவரேஜ் இல்லைனா புவர் தான். சிறை, டிராகன், டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன் மாதிரி எல்லா சைட்ல இருந்தும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு பக்கம் ஒருத்தன் 13 வருஷம் பழைய படத்தை விட்டு ஹிட்டு கொடுக்குறான், இன்னொரு பக்கம் ரிலீஸ் ஆகிற படம் எல்லாம் கோடிக்கணக்கில் வசூல் ஆகுதுன்னா என்ன சம்பாத்தியா? இப்போ நம்ம எவ்வளோ காஞ்சி போயிருப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல தேட்டர் மெட்டீரியலை பார்க்குறதுக்கு எவ்வளோ டெஸ்பரேட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள். இதை பார்க்கும்போது தான் தமிழ் சினிமா கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கும்னு தோணுது. நல்ல படங்கள் எடுப்பது எப்படின்னு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் மார்ட்டின் ஸ்கார்செஸியும் இல்லை, கிறிஸ்டோபர் நோலனும் இல்லை. அதனால் அடுத்த டாபிக் போகலாம். முன்னாடிலாம் நல்ல படம்னாலே தேட்டரில் போய் பார்த்துருவாங்க. ஆவரேஜ் ஃபிலிம்னா சிடி வாங்கி பார்ப்பாங்க, இல்லைனா டிவியில் போடும்போது விளம்பரத்தை சகிச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. பட் இந்த ஓடிடி ஆப்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா ஒரு படம் நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் வந்தாலும் தேட்டர் மெட்டீரியலா இல்லைனா அது காசு வேஸ்ட் பண்ணிட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலான் இருக்காங்க. கோல்டு ரேட்டுக்கு ஈக்குவலான பாப்கார்ன் ரேட்டு, வெளியே வாங்கினா 10, உள்ளே வாங்கினா 300ன்னு இருக்கிற கோக் ரேட்டு, 2 மணி நேரம் படத்துக்கு 1 hour ஆடு போட்டு மொத்தம் 3 மணி நேரத்துக்கு வாங்குற பார்க்கிங் சார்ஜுன்னு தேட்டருக்கு போனாலே 1000-2000 செலவாகும் போது மக்களையும் குறை சொல்ல முடியாது. சினிமாக்கு 50 ரூபாய் பிளான் பண்ணேன், இப்போ 90 ரூபாய் ஆயிருக்குது, மீதி 40 ரூபாய் அவன் கொடுக்குறது. ஒரு படத்தோட காசை ஓடிடி கொடுத்தா 1 வருஷத்துக்கு படம் பார்க்கலாமே. நான்லாம் விஆர் மாலில் இன்டர்வலில் போயிட்டு பெப்சி வாங்கிட்டு எவ்வளோடான்னு கேட்குறேன், 500 மக்களே. கண் முன்னாடி இவன் திருட்டு மட்டும் தெரியுதுல்ல, தட்டி கேட்க கூடாதா? கடைசியாக தான் வந்தார் விநாயகன்ற மாதிரி. போன வருஷ கடைசியில் வந்த, அதுவும் மாத கடைசியில் வந்த ஒரு நல்ல படம் தான் சிறை. பட் தேட்டர் போக காசு இல்லாததுனால ஓடிடியில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். 3 மாதம் 4 மாதம்னா பரவாயில்ல, இவனுக்கு தான் 30 நாளில் ஓடிடியில் விட்டுறானுங்களே. பாவாத்தியாரும் இப்போதான் ரிலீஸ் ஆச்சு, அதுக்குள்ளே ஓடிடியில் வந்துச்சு. இதில் நம்ம மோகன்ஜி அண்ணன் வேற என் படத்தை யாராச்சும் பாருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. திரும்ப உங்ககிட்ட தான் வந்து நிற்கிறேன். எப்படியாவது எனக்காக படம் பார்த்த ஒரு 1,00,000 பேர் இருக்கீங்க. இந்த 1,00,000 பேர் தயவு செஞ்சு படம் பார்க்காத மற்றவங்க கிட்ட இதை பற்றி பேசுங்க. ஒரு டேரக்டரே வந்து என் படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கன்னு கெஞ்சுறாங்கன்னா அப்போ நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கண்டென்ட் இல்லாததுனால 2 டாப்பிக்கையும் ஒன்றாவே பேசுகிறேனே. தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸில் கிங்காக இருக்கிற ஆக்ட்ரஸ்னால் அது ஆக்டர் அஜித், விஜய், ரஜினி, இவங்க தான். என்ன தான் துப்பாக்கி கையிலே இருந்தாலும் எஸ்கே என்ன 100 கோடி அடிக்கவே கஷ்டப்படுறாரு. வாழ்ந்து கட்ட ஜமீன் மாதிரி, அயன், ஆதவன், சிங்கம், காக்கா காக்க, வாரணமாயிரம்னு வரிசையாக ஹிட்டு கொடுத்த சூர்யா அண்ணா இப்போ ஒரு ஹிட்டு கொடுக்கவே கஷ்டப்படுறாரு. ஐயா அந்த கருப்பு என்னதாயா ஆச்சு? இப்படி இவ்வளோ சண்டை போயிட்டு இருக்க, அங்கிட்டு ஓரம் போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் நடித்தது 3 படம், 3மே 100 கோடி. இப்போ கண்டென்ட்டுக்கு வந்தோம்னா விஜய் என்ன பாலிடிக்ஸ் போயிட்டாரு. டீச்சரே ஃபர்ஸ்ட் லுக்குன்னு சுற்றிட்டு இருந்த பசங்க இப்போ புதிய தலைமுறை பாலிமர்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. அஜித் ரேசிங்க்கு போயிட்டாரு. அண்ட் ரஜினி அவரோட கெரியர் எண்ணில் இருக்காரு. அதனால அனிருத் பிஜிஎம்ல மாசம் நடந்து வந்து அவரே எவ்வளோ மில்க் பண்ண முடியுமோ அவ்வளோ மில்க் பண்ணிக்கிறாரு. அண்ட் கமல் எப்போ என்ன பண்ணுவாரும் அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஸோ தமிழ் சினிமாவில் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் மேக் பண்ணுற ஆக்டர்ஸ் கம்மியாயிட்டாங்க. இதோட ஆஃப்டர் மேத்தாக தான் அட்லி பாலிவுட் போயிட்டாரு, அண்ட் லோகேஷ் கனகராஜ் தெலுங்கு போயிட்டாரு, அண்ட் நெல்சனும் நெக்ஸ்ட்டு ஜூனியர் என்டிஆரை வச்சு தெலுங்கில் படம் பண்ணுறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் 50 crores மேலே சேலரி வாங்குற டேரக்டர்ஸ்.
அண்ட் நம்ம லோக்கினோட அடுத்த படத்தோட சேலரி 75 crores ஆங்க. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். ஸோ ஒரு டேரக்டர் இவ்வளோ காசு கேட்டால் அந்த காசை ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு பொட்டென்ஷியல் உள்ள ஆக்டர்ஸ் இப்போ வேறு பாத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்க வேறு இண்டஸ்ட்ரியை நோக்கி போய் தான் ஆகணும். அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் 75 crores சேலரி ஈஸியாக கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் ப்ராஃபிட் ஷேரிங் பேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் நான் எடுத்துன்னு வருவேன், ஷேர் நீங்கள் பண்ணிப்பீங்க. சார், ப்ராஃபிட் ஷேரிங்ல மூவி பண்ணலாமா? உங்களுக்கு அவ்வளோ சேலரி கொடுத்த எங்களுக்கு லாஸ் ஆகுமே. இது மாதிரி எவனா ஷேர் பிரிச்சிருக்கானாடா? அறிவு கட்டம் மொண்டோ. அண்ட் தெலுங்கில் ஏகப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க. அண்ட் எக்கச்சக்க ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ கலெக்ஷனும் எப்படி பார்த்தாலும் அதிகமாக தான் வரும். அண்ட் நம்ம ஒரு மாதிரி இல்லாமல் அங்கே டிக்கெட் ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே நீங்கள் என்ன படம் எடுத்தாலும் ஓடும். இவன் எதை கொடுத்தாலும் சாப்பிட்றான்டான்ற மாதிரி விஸ்வாசம் கதையை பரட்டி போட்டு கொடுத்தாலும் அங்கே 300 கோடி கலெக்ஷன் வருதுங்க. ஸோ தெலுங்கு சினிமாவில் எப்படி இவ்வளோ மொக்க கமர்ஷியல் படம் எடுத்தாலும் ஹிட் ஆகுதுன்றது ஒரு தனி கதை. அதை வேறு வீடியோவாக பேசுவோம். ஸோ அதனால் இவங்களுக்கு சேலரி கொடுக்குறதுலாம் ரொம்ப ஈஸி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் தமிழ் சினிமா ஒரு மோசமான நிலைமையில் இருக்கோ, நல்ல படங்களோட வரவு இன்னுமே கம்மியாக இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் இதெல்லாம் நடக்கிறதுனால நிறைய யங் டேரக்டர்ஸ்க்கு தமிழ் சினிமாவில் சான்ஸ் கிடைக்கிது. அண்ட் பெரிய பெரிய ஆக்டர்ஸும் வெறும் 1 படம் 2 படம் எடுத்த டேரக்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ இருக்கிற புது ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ்லாம் சும்மா பாட்டு, ஃபைட்டு, டான்ஸ்னு கமர்ஷியல் படம் நடிக்காமல் ஸ்டோரி ட்ரிவனாக நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ கமர்ஷியலாலாம் இருக்காது அப்படின்னாலும் மக்கள் அந்த படத்தை ஹிட் பண்ணுறாங்க. அதே ஆக்டரோட படம் கொஞ்சம் கமர்ஷியலாகவே இருந்தாலும் நல்லா இல்லைன்னா அந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. புதுசாக வந்த ஆக்டர்னாலும் படம் நல்லா இருந்தால் பிளாக் பஸ்டர் ஆகுது. பொங்கலுக்கு ஒரு சாதாரண லோ பட்ஜெட் படம் வின்னர் ஆகுது. பக்கத்து ஸ்டேட்லேருந்து நம்ம ஊரில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் தோணுது, சினிமா இன்றைக்கும் அழியாது, அது எவால்வ் தான் ஆகும். ஸோ தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம்.